நான் சொன்ன வழியில நீ வந்ததுனால செங்கடலுக்கு உள்ள ஒரு வழியை நான் வச்சிருந்தேன். அதை உனக்கு மட்டும் இப்ப காமிச்சேன். நீ அந்த பாதையில பயணம் பண்ண. அதுக்கப்புறமா வனாந்திரம் விட்டாரா? இல்ல, அந்த வனாந்திரத்திலும் அவர்களை போஷித்தார். அவங்க எரிகோவை பார்த்தாங்க, யோர்தானை பார்த்தாங்க, எல்லா இதுக்கப்புறம் இடையில சில ராஜாக்கள் எளிமையை வந்து யுத்தம் பண்ணாங்க, யுத்தங்களை பார்த்தாங்க. எல்லாவற்றிலும் அது தேவன் நியமித்த பாதையா இருந்ததுனால சகலத்தையும் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சிச்சு. எல்லாத்தையும் பார்த்து, ஏன்னா அது கர்த்தர் சொன்ன வழி. அதுல போறதுனால வந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டார். இதே நான் ஒரு வழியில போயிருப்பேன்னா முதல்ல அழிஞ்சிருப்பேன், செங்கடலே இறந்து போயிருப்பேன், நான் போன வழியா இருந்திருந்தா. அதனாலதான் கர்த்தர் சொல்ற வழியை வெயிட் பண்ணி, கர்த்தர் சொல்ற வழியில போங்க. கஷ்டம் இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன், இருக்கும். ஆனா கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கஷ்டங்கள் இருந்த இடம் தெரியாம போயிடும். மலை போல இருக்கும், திடீர்னு உருகிடும், பனி போல உருகி போயிடும். நினைச்சிருப்பாங்களா இந்த செங்கடலை பிளந்து நாம நடப்போம்னு நினைச்சிருப்பாங்களா? ஆனா கர்த்தர் செஞ்சார். அவங்க கண்கள் காண அதை செய்த போதுதான் அவங்க கர்த்தருடைய மகிமை உணர்ந்தாங்க. இவ்வளோ பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சோ இந்த அற்புதம்லாம் நீ பார்க்கணும்னு தான் இந்த வழியில ஒண்ணு நடத்துறாரு. சில கஷ்டங்கள், சில பாடுகள், சில புயல் மத்தியில நடத்துறாரு. ஆனா நீ கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தா இந்த புயலை தாண்டுவேன். ஆமென் சொல்லுங்களேன்.